ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். சுபா கதைகளில் இன்னைக்கு நாம கேட்க போகிற கதை சொர்க்கத்தில் சந்திப்போம். இது மோனா மாத இதழில் ஜூன் 1985 வெளிவந்த குறுநாவல். இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு நரேன் வைஜ் சரவெடி. ஆல்சோ இந்த சேனல்ல முதல் முறையா ஐயா ராம்தாஸும் ஃபீச்சர் பண்ண போறாரு. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங், கதைக்கு போலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர் சுபா. சந்திரமௌலி நிறைய ரத்தம் வீணடித்திருந்தான். அவன் உட்கார்ந்திருந்த நாற்காலி சற்றே சரிந்திருந்தது. அவன் உடம்பு ஒரு வேதனையோடு கோணலாய் நாற்காலியில் புரண்டிருந்தது. வயிற்றுச் சட்டையை நனைத்து பேண்டின் முன்பகுதியிலும் உறைந்திருந்தது ரத்தம். வயிற்றில் 45 டிகிரி கோணத்தில் கத்தியின் கைப்பிடி மட்டும் உடம்புக்கு வெளியே துருத்தி இருந்தது. அத்தனை விவரங்களையும் அரை நொடியில் கண்ணப்பன் கிரகித்தான். திறந்த கதவை அவசரமாய் மூடிவிட்டு நெருப்பு பற்றியவன் மாதிரி கீழே ஓடினான். ராம்தாஸ் பைப்பிலிருந்து சாம்பலை ஆஸ்ட்ரேயில் உதிர்த்தார். சொல் வைஜெயந்தி, உனக்கு எதற்கு 2 நாள் லீவ் வேண்டும்? என்ன தாஸ் இது, பெண்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் என்று குறுக்கிட்டான் நரேந்திரன். ஷட் அப் என்றாள் வைஜெயந்தி. பெண் பார்க்க வருகிறார்களோ என்னவோ. ராம்தாஸ் உதிர்த்த சாம்பலை கவனித்த அதே மரியாதையோடு நரேந்திரனை பார்த்தார். தாஸ், நான் உங்களுடன் தனியே பேச வேண்டும் என்று சினுங்கினாள் வைஜெயந்தி. நரேன். எஸ் தாஸ், இனி நான் வாயை திறக்கவே இல்லை. என் மாமா பெண் ஊரிலிருந்து வந்திருக்கிறாள். அவளுக்கு மெட்ராஸை சுற்றி காட்ட என்றாள் வைஜெயந்தி. கைவிரல்கள் புடவை நுனியை திருகின. ராம்தாஸ் பைப்பில் மறுபடி புகையிலையை நிரப்பலானார். டெலிஃபோன் கூப்பிட்டது. ஈகிள் சார். Can I speak to Mr. Ramdas, please? தாஸ், உங்களுக்கு. ஹலோ, ஹோட்டல் சரண்யாவிலிருந்து பேசுகிறோம். இங்கே ஒரு விபரீதமான சாவு. உடனே யாரையாவது அனுப்பி உதவ முடியுமா என்றது எதிர்முனை கரகரப்பு. மர்மமான சாவா? ஆமாம், அறையில் கத்தி குத்தி ஒருவன். போலீஸுக்கு சொல்லியாயிற்றா? சொல்லியாச்சு. அப்புறம் நாங்கள் எதற்கு? சில உதவிகளை செய்ய எத்தனை ஃபீஸ் ஆனாலும் கவலை இல்லை. ஹோட்டல் சரண்யா, ஆள் வரும் என்று போனை வைத்தார். என்ன தாஸ் என்றான் நரேந்திரன். யார் தாஸ் போன் செய்தார்கள்? போலீஸ் அது இது என்று பேசினீர்கள்? வைஜெயந்தியின் விழிகளில் ஆர்வத்தால் பளபள. வைஜெயந்தி, நீ லீவில் போகலாம். நரேந்திரன் தனியே பார்த்துக்கொள்வான். வைஜெயந்தி மிட்டாய் கடையில் திருடிய குழந்தை மாதிரி விழித்தாள். லீவ் கேன்சல் தாஸ், சொல்லுங்கள். ஹோட்டல் சரண்யாவில் ஏதோ கொலை அல்லது தற்கொலை. போலீஸுக்கும் தகவல் போயிருக்கிறது. நீயும் போ நரேன் என்றார் ராம்தாஸ் முதல் நெருப்பு குச்சியை கிழித்து. நீங்கள் என்று 2 பேரையும் ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாஸ் என்றான் நரேந்திரன் வைஜெயந்தி கையை பிடித்து எழுப்பிக் கொண்டே. ஹோட்டல் சரண்யாவின் 3 மாடிகளும் அரை இருட்டில் ரகசியமாயிருந்தன. போலீஸ் ஜீப்பின் சக்கரத்தை நாய் ஒன்று முகர்ந்து கொண்டிருந்தது. வெற்றிலைப்பாக்கு கடையில் ஒரு கான்ஸ்டபிள் ராணி இருக்கா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நரேந்திரன் புல்லட்டை நிறுத்திய நேரம் திரும்பினார். புன்முறுவல் காட்டினார். சல்யூட் சார் என்றார். இந்த கேஸ்ல நீங்க ஆஜரா? ஆமாம் என்றான் நரேந்திரன் ஸ்டாண்டை போட்டுக்கொண்டே. யார் வந்திருக்கிறார்கள்? பால்ராஜ். அவரேதான் சார். ஐயா, பெரிய ஆளு, துப்பரீர் ஆபீஸ்ல இருக்காரு என்று வெற்றிலைப்பாக்கு கடைக்காரனுக்கு அறிமுகம் ஆரம்பித்த நேரம் நரேந்திரன் போர்ட்டிகோவை தாண்டியிருந்தான். ஒற்றை பல்பின் கருமித்தனமான வெளிச்சம். ரிசப்ஷன் கவுண்டரின் வழுக்கை ஆளை நெருங்கினான். 60 வயதை 5 வருடம் முன்பு கொண்டாடியிருப்பார். மேனேஜர் எங்கே? நீங்கள் சார்? ஈகிள் சாய். முதலாளி காத்திருக்கிறார், இப்படி வாருங்கள். வெட்டிய நகத்து கவுண்டர். அதில் பிளவை மேல் தூக்கி நுழைந்தான். வைஜெயந்தியும். முதலாளியின் அறையில் பால்ராஜும் காத்திருந்தார். ஹலோ என்றான் நரேந்திரன். மூக்கில் உயர்த்ததாக்கும் என்றார் பால்ராஜ். எங்கே நம் இன்றைய கதாநாயகன்? அவன் அறையில் 13ஆம் நம்பர். எத்தனை துரதிருஷ்டம் பார். நாங்களும் பார்க்கலாமா இன்ஸ்பெக்டர்? என்றாள் வைஜெயந்தி. நானே இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஏன்? நான் சொல்கிறேன் என்றார் மேஜைக்கு அந்தண்டை உட்கார்ந்திருந்த 70 வயதர்.
முதலாளி, எங்களால் கண்ணப்பன் போன போது கதவு லேசாக திறந்திருந்தது. தள்ளி திறந்தால் உள்ளே பயங்கர காட்சி. அவசரத்தில் கதவை அடித்து சாத்தி கொண்டு வந்து விட்டான். அது ஆட்டோமேட்டிக் லாக். சாவி அறைக்குள்ளேயே மாட்டிக்கொண்டது. டூப்ளிகேட் சாவியையும் மௌலியே கேட்டு வாங்கி கொண்டிருந்தார். யார் மௌலி? என்று குறுக்கிட்டான் நரேந்திரன். அறைக்குள் ரத்தம் கக்கிக் கொண்டிருந்தவன் என்றார் பால்ராஜ். 3வது சாவியும் இருக்கிறதாம். வீட்டிலிருந்து எடுத்து வர ஆள் போயிருக்கிறது. இவர்தான் ஓனர், முத்துலிங்கம். சந்திரமௌலியை பற்றி சொல்லுங்கள். நல்ல பையன் என்றார் முதலாளி. தலையெல்லாம் கருப்பு, தாடி மட்டும் வெள்ளை என்று விசித்திரமான முகம். 70 வயது முகம் மேடு பள்ளமானதில் பிளேடு சர்வ பயனோடு உழைத்திருக்கவில்லை. அங்கங்கே தாடியை அதிகமாய் ஒதுக்கியிருந்தது. கடல் மீன் வாய், 4 தங்க பற்கள் பேச்சை டாலடித்தன. 2 வருஷமா இங்கே இருந்திருக்கிறானே, ஒரு வம்பும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தில் தான் பையன் வீக்கு. பெண்கள்? பெண் காதல்? ஆமாம், இந்த இளைஞர்களின் முட்டாள்தனமான காதல். அதுவும் எந்த மாதிரி பெண்ணை காதலிக்க கூடாதோ அந்த பெண்களைத்தான் காதலிக்கிறார்கள். இறந்தவனை இவரே பெற்றெடுத்த மாதிரி புலம்பினார். நான் நரேந்திரன், ராம்தாஸ் அனுப்பினார். பார்த்தீர்களா இன்றைய இளைஞர்களின் வேகத்தை? நான் இத்தனை விவரங்களை கொடுத்தாயிற்று, இப்போதுதான் அறிமுகமே செய்து கொள்கிறார். கதவில் குட்டு விழுந்தது. முதலாளி நிமிர்ந்து பார்த்தார். சாவி வந்து விட்டது என்றார். சாவியை எடுத்து வந்த மனிதருக்கும் நரை, மூப்பு, சுருக்கம் என்று எல்லா சங்ககால மாற்றங்களும் இருந்தன. என்ன ஹோட்டல்டா இது? ரிட்டையரான ஆசாமிகளின் அகதி முகாம் போல என்று நரேந்திரன் நினைத்து கொண்டான். முதலாளி எழுந்தார். 6 அடியை தாண்டி இருந்தார். நம்ப முடியாத வேகத்தில் நடந்தார். பின்தொடர்ந்தார்கள். முதல் மாடியில் அறை இருந்தது. 13ஆம் நம்பரின் கதவுகள் திறக்கப்பட்டன. சந்திரமௌலி கலையாமல் இன்னும் சுவர் கடிகாரத்தை வெறித்துக் கொண்டிருந்தான். வயிற்று ரத்தம் உறைந்திருந்தது. 4-5 ஈக்கள் இமை மயிரில் உட்கார்ந்திருந்தன. அவன் விரட்டவில்லை. அறையில் கொஞ்சம் வாசனை சேர்ந்திருந்தது. மேஜை ஆஸ்ட்ரேயில் மாய்க்கப்பட்ட சிகரெட்டுகள் பொங்கியிருந்தன. டிரான்சிஸ்டரில் நிலைய வித்வான்கள் வயலின்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். மேலே மின்விசிறி டொக் டொக் என்று சுழன்று கொண்டிருந்தது. ஜன்னல் திரைகள் மூடப்பட்டிருந்தன. அறையின் அட்டாச்ட் பாத்ரூம் திறந்திருந்தது. வாஷ் பேசினில் சரியாய் மூடாத குழாய் நூல் தடிமனுக்கு தண்ணீரை இறைத்துக் கொண்டிருந்தது. நாற்காலியை நெருங்கினார்கள். ஈக்கள் இடம்பெயர்ந்தன. இறந்தவனுக்கு 28 இப்போதுதான் கை குலுக்கியிருக்க வேண்டும். தீர்க்க நாசி. திறந்த கண்களில் விடை தெரியாத கவலை நிழலடித்திருந்தது. வாய் சற்றே திறந்து அவன் கடைசி வார்த்தை உறைந்திருந்தது. பால்ராஜ் அதிகவனமாய் கவனித்தார். மேல்புறத்திலிருந்து செருகப்பட்ட கத்தியின் கைப்பிடியில் அவனுடைய வலது கை ஆஸ்வாசமாய் படிந்திருந்தது. தொட்டால் சரிந்து தரைக்கு இறங்கி விடுவான். அடப்பாவி என்றார் முதலாளி தங்கம் டாலடிக்க. நீங்கள் வெளியே இருங்கள் ப்ளீஸ். நரேன், எதையும் தொடாமல் பார். ஓகே. வைஜெயந்தி, நீயும். டபுள் ஓகே. அங்குலம் அங்குலமாய் ஆராய்ந்தார்கள். நாற்காலிகளின் பின்புறம் நரேந்திரனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. 2 முழ நீளத்திற்கு ஒரு வெள்ளை கயிறு தரையில் கிடந்தது. அதன் முனை சமீபத்தில் வெட்டப்பட்டிருந்தது. கயிற்றின் 3 அங்கத்தினர்களும் தனித்தனியே பிரிந்திருந்து பிசிறடித்தன. பால்ராஜ். பார்த்தேன். பால்ராஜ் குனிந்து தொடாமல் பார்த்தார். நாம் எதையும் கலைக்க வேண்டாம். முதலில் ஆட்கள் வரட்டும். பவுடர் அடித்து போட்டோ பிடிக்கட்டும். வைஜெயந்தி ஜன்னல் அருகே குனிந்து நரேன் என்றாள். சுவரின் அருகே நொறுங்கிய கண்ணாடி வளையல்களின் சின்ன சின்ன மிச்சங்கள். சிகப்பு, நீலம், பச்சை என்று அத்தனை நிறங்களிலும். நிறைய வேலை வைக்கப் போகிறது என்றார் பால்ராஜ். பக்கெட் பக்கெட்டாய் தடயங்கள். தற்கொலையா கொலையா என்று தலைப்பு வைத்து எழுதலாம். ஜன்னலை ஒட்டிய கட்டிலின் மெத்தை கலைந்திருந்தது. தலையணையில் சிந்தூர சிகப்பும் மையின் கருமையும் தீற்றியிருந்தன. பெட்ஷீட்டின் முனை தரை வரை புரண்டிருந்தது. அந்த முனை அருகே ஏதோ பளபளத்தது. கண்ணாடி கற்கள் பதித்த ஒரு $1 தன் தாய் சங்கிலியிலிருந்து கழன்றிருந்தது. பால்ராஜ், இன்னும் ஒரு தடயம். இன்ஸ்பெக்டர், குட் ஈவினிங் என்று வாசல் பக்கம் குரல் வந்தது. கேமராவும் கையுமாய் பஞ்சாபகேசன், லேபிலிருந்து சாந்தாராம், அசிஸ்டன்ட் சங்கர். வந்து விட்டார்கள் என்றார் பால்ராஜ். நரேன், வைஜெயந்தி ப்ளீஸ். நரேந்திரனும் வைஜெயந்தியும் வெளியே வந்தார்கள். முதலாளி முத்துலிங்கம் கண்களில் கேள்விகள் தழும்ப பார்த்தார். உங்கள் அறைக்கு போகலாமா? எனக்கு இன்னும் சில கேள்விகளுக்கு பதில் தேவை.
என்றான் நரேந்திரன் முந்திக்கொண்டு. தருகிறேன். உங்களை கூப்பிட்டு விட்டதற்கு முக்கிய காரணம் உண்டு நரேன் என்றார் குரலை இறக்கிக் கொண்டு. வராண்டாவில் கைகளை வீசி நடந்தார். இந்த சந்திரமௌலி சாதாரணப்பட்டவன் இல்லை. பெரிய லட்சாதிபதியின் ஒரே பிள்ளை. அப்புறமே இந்த ஹோட்டலில் தங்கினான் என்று கேட்பீர்கள். எல்லாம் அந்த மாய சிறுக்கி செய்த வேலை. எந்த மாயச்சிருக்கி? ரோகிணி. விஷயம் தெரிந்தவுடன் மௌலியின் அப்பா ஊரையே கலக்கப் போகிறார். நோட்டலை பாட்டாய் கழட்டி விட்டாலும் ஆச்சரியமில்லை. அதற்கு முன் ரோகிணியை பிடித்து கொடுத்து விட்டால் அவருடைய கோபத்திலிருந்து நான் தப்பிப்பேன். அதற்கு தான் உங்கள் உதவி வேண்டும். யார் அது ரோகிணி? எல்லாம் விவரமாய் சொல்கிறேன். அந்த ரோகிணி என்பவள் வெகு அழகி. அன்றாடம் அதை ஊர்ஜிதம் செய்து கொள்வதில் அவளுக்கு தனி மகிழ்ச்சி. குளித்துவிட்டு வெளியே வந்து முழு நிலை கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு மார்பிலிருந்து டர்க்கி டவலை நழுவ விடுவாள். முகத்தில் ஆரம்பித்து கைகளை மெல்ல கீழிறக்கி தன் வளைவுகளில் மேய விடுவாள். உணர்ச்சிகள் ஓட சந்தோஷிப்பாள். நீ மட்டும் ஃபீல்டுக்குள் போனால் அத்தனை கதாநாயகிகளையும் ஓரம் கட்டி விடுவாய் ரோகிணி என்று தாட்சாயினி சொன்னது தினமும் நினைவுக்கு வரும். அழுத்தமான தொடைகள் குறுகி நீளமான கால்களாய் தரையில் தொடும் ஒரு அழகுக்காகவே அவளை மாடலிங்குக்கு நிறைய ஏஜென்சிகள் கேட்டுவிட்டன. மாடலிங்கும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாய் பிழைப்பு என்பாள் தாட்சாயினி. நான் உனக்கு வழி சொல்லி தருகிறேன். உன் அழகு அனாவசியமாய் மூடி வைத்து துருப்பிடிக்க வேண்டியதில்லை. அதற்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கிறது தெரியுமா என்றாள் ஒரு நாள் ரோகிணியின் கூந்தலை பிரஷால் உருவிக்கொண்டே. என்ன டிமாண்ட்? ரோகிணி முகத்தை திருப்பி திருப்பி கண்ணாடியில் பார்த்து கொண்டே கேட்டாள். ரமேஷ் நேற்று என்னிடம் மெதுவாக விசாரித்தான் உன்னை பற்றி. அவனோடு ஒரு சினிமாவுக்கு அழைத்து போக வேண்டுமாம். துடிக்கிறான். ஐயோ! என்ன ஐயோ என்று தாட்சாயினி ரோகிணியின் முகத்தை பற்றி திருப்பினாள். கிராமத்தை விட்டு விட்டு வேலையில் சேர மெட்ராஸ் வந்ததே பெரிய விஷயம். ஹாஸ்டலில் தங்கியிருப்பது இன்னும் பெரிய விஷயம். அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ இருக்கிறார்கள். மாதா மாதம் நீ அனுப்பும் 300-400 தான் அவர்களுக்கு தேவை. நீ இங்கே எப்படி சாயந்திர பொழுதுகளை செலவழிக்கிறாய் என்று யார் பார்க்க போகிறார்கள்? இருந்தாலும் அது தப்பில்லையா? எது தப்பு? இவ்வளவு அழகை வைத்துக்கொண்டு நத்தை மாதிரி உன் நாட்களை வீணடிப்பதுதான் தப்பு. மகா முட்டாள்தனம். காசுக்காக உடம்பை விற்றால் தப்பு. காசு கொடுக்காமல் காசு வாங்காமல் பிடித்தவனோடு சந்தோஷமாய் இருந்தால் என்ன தப்பு? என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு தடவை ரமேஷோடு போய் வா. பிடிக்கவில்லை என்றால் நிறுத்திக்கொள். வேண்டாம் தக்ஷா. எந்த புடவை கட்டிக்கொள்ள போகிறாய்? இன்னும் அரை மணியில் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு வந்து விடுவார். வேண்டாம் தக்ஷா. இந்தா இந்த நெக்லஸை போட்டுக்கொள். எத்தனை எடுப்பா இருக்கிறது. வேண்டாம் தக்ஷா. முட்டாள். தென்னை மரத்தில் ஏறும் போது மடியில் பாரத்தை கட்டிக்கொள்ள கூடாது. நீ என்ன தத்துவங்களாய் கொட்டுகிறாய்? பின்ன சரி வேண்டாம். இப்படியே கேஷுவலாக போட்டுக்கொள். ரமேஷ் நல்ல பையன் தானே தக்ஷா? ராத்திரி திரும்பி வந்ததும் நீயே சொல்லு. அன்றைக்கு ராத்திரி ரோகிணி அறைக்கு திரும்பவில்லை. மறுநாளிலிருந்து சாயந்திரம் 5 மணி வரை 500 ரூபாய்க்கு ரெமிங்டன் எழுத்துக்களை தட்டி நகங்களை பெயர்த்துக் கொள்வாள். 6க்கெல்லாம் ஹாஸ்டல் வாசலில் வந்து நின்று விடுவாள். தெருமுனையில் ரமேஷின் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டால்தான் இதயம் சராசரி துடிப்புக்கு வரும். ரமேஷ் மூலம்தான் சந்திரமௌலியின் அறிமுகம் கிடைத்தது. சந்திரமௌலியை பார்த்த அன்றைக்கே பிடித்து போனது. நீதான் ரோகிணியின் வாழ்க்கையின் வசந்தம் என்று அவன் வசனங்கள் பேசும் அளவுக்கு அவளின் அழகு அவனை அடித்து போட்டுவிட்டது. தினமும் உன்னை பார்க்காவிட்டால் என் இதயமே வெடித்துவிடும், என் மூச்சு நின்றுவிடும் என்று மலிவு நாவல்களின் இரவல் வசனங்களை படித்து சொன்னான். சந்திரமௌலி வளர்ப்பிறையானதும் ரமேஷ் தேய்பிறையானான். புள்ளியானான். பூஜ்யமானான். பெரிய ஆளுடி நீ என்றாள் தாட்சாயினி ரோகிணியின் முகத்தில் கையை ஒட்டி நெட்டி முறித்து. என்ன தக்ஷா சொல்கிறாய்? ஊரில் இருப்பதிலேயே பெரிய பணக்காரனாய் பார்த்து அமுக்கி விட்டாயே. சந்திரமௌலியை சொல்கிறாயா? அவனுடைய அப்பாவுக்கு மயிலாப்பூரில் ஒரு பெரிய எவர் சில்வர் கடை இருக்கிறது. பாண்டி பஜாரில் துணிக்கடை இருக்கிறது. ஆனால் ஆள் எல்லாவற்றையும் மூத்த பிள்ளையின் பொறுப்பில் விட்டுவிட்டு ஜாலியாய் கல்கத்தாவில் ரசகுல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சந்திரமௌலிக்கு அண்ணன் இருக்கிறான் என்று சொன்னாரே, அவனா? மௌலிக்கு என்ன, ஜாலிதான். நிறைய பணம், பொறுப்பில்லை. மொத்தமாய் அப்படி சொல்ல முடியாது தக்ஷா. இத்தனை பணம் இருந்தும் கண்ட பெண்கள் பின்னால் அலைவதில்லை. என்னை தவிர வேறொருத்தியை இதுவரை முகம் கொடுத்தும் பார்த்ததில்லை. உன் அதிர்ஷ்டம். சந்திரமௌலியும்
அவளை அதிர்ஷ்டம் என்றுதான் மும்முரமாய் நம்பினான். அடையாறு வீட்டில் இருந்து கொண்டு அவள் இருக்கும் வில்லிவாக்கத்திற்கு தினம் வருவது கஷ்டம் என்று ஹோட்டல் ஷரண்யாவில் அறை எடுத்துக்கொண்டான். 100 ரூபாயை அதிகமாய் கவுண்டரில் வைத்தால் கண்களை மூடிக்கொள்ள தயாராயிருந்த கிழவர்கள் அவனுக்கு சௌகரியமாயிருந்தார்கள். எல்லாம் வசந்தமாகவே சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த புது திருப்பம். அந்த ரோஹிணிக்கும் சந்திரமௌலியின் திடீர் சாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் நரேந்திரன். முதலாளி முத்துலிங்கம் பதில் சொல்லாமல் குனிந்து டிராயரை இழுத்தார். ஷவரப்பெட்டி சைஸுக்கு ஒன்றை வெளியே எடுத்தார். மேஜையில் வைத்து திறந்தார். நிரப்பியிருந்த சுருட்டுகளில் ஒன்றை தேர்வு செய்து முனையை கிள்ளினார். வாயில் பொருத்திக் கொண்டார். நரேந்திரன் மூக்கை பொத்திக்கொள்ள கைக்குட்டையை தயார் செய்தான். என்னையா ஏஜென்சி நடத்துகிறீர்கள் என்றார் லைட்டரை தட்டிக்கொண்டே. அந்த வெளிச்சத்தில் அவர் முகம் புகைப்பட கண்காட்சியில் பரிசு தட்டிக்கொண்டு போகும். துப்பறிகிறேன் பேர் வழி என்று கொடுக்கும் செக்கையெல்லாம் வாங்கி கொண்டு குதிரை மீது கட்டுகிறீர்களா? ஈகிள் சைக்கும் என் கேள்விக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் சம்பந்தம் என்று லிஸ்டே எழுதிக்கொள். அதற்கு மேல் ஒன்றும் இல்லை உன்னிடம். ரோகிணியை பற்றி இத்தனை சொல்லியிருக்கிறேன். அவளுக்கும் மௌலியின் சாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறாயே? வைஜெயந்தியின் மூக்கு மட்டும் சிவந்தது. நரேந்திரன் அவள் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து அமைதிப்படுத்தினான். மாடிப்படிகளில் ஆள் இறங்கும் சப்தம் கேட்டது. ஸ்ட்ரெச்சரில் சந்திரமௌலியின் கடந்த காலம் வெள்ளை துணியில் மறைந்திருந்தது. கேமராவும் ஃபிளாஷும் தோளில் சுமந்து அடுத்த ஆள், அதற்கடுத்த ஆள் என்று படையே இறங்கியதும் பால்ராஜ் வந்து சேர்ந்தார். இன்ஸ்பெக்டர். முத்துலிங்கம் எழுந்து கொண்டார். என்ன நரேன், தனியே நிறைய விஷயம் கறந்திருப்பாயே. நிறைய அடல் சொல்லி விஷயங்கள் என்றான் நரேந்திரன் கண்ணை சிமிட்டி. கண்ணப்பனோ தேனப்பனோ சொன்னீர்களே, எங்கே அவன் என்றார் பால்ராஜ். சுப்பு, கண்ணப்பனை கூப்பிடு. ரிசப்ஷன் ரிட்டையர்டு கண்ணப்பா கண்ணப்பா என்று குரல் கொடுத்தார். மாறுதலுக்காக கண்ணப்பன் 30 வயதில் இருந்தான். நெற்றி தலைக்குள் பிரவேசித்திருந்தது. மூக்கு முகத்தோடு புதைந்திருந்தது. தடிமனான உதடுகள் உறவை முறித்து கொண்டு திறந்தே இருந்தன. வெற்றிலை பற்கள் வரிசை தப்பி இருந்தன. ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? நீதானே சந்திரமௌலியை கடைசியாக பார்த்தது? ஆமாங்க. நீ பார்த்தபோது அவர் இறந்திருந்தாரா? ஆமாங்க. எப்படி சொல்கிறாய்? நான் பார்த்தப்போ கண்டு திறந்தே இருந்ததுங்க. உயிரோடு இருந்திருந்தா தெரிஞ்சிருக்குங்களே. உடனே என்ன செய்தாய்? ஓடியாந்துட்டேங்க. கடைசியாய் மௌலியை உயிரோடு எப்போது பார்த்தாய்? மதியம் 3 மணி இருக்குங்க. எதற்காக பார்த்தாய்? பெல் அடிச்சு கூப்பிட்டாருங்க. என்னை தவிர இன்னும் 2 ரூம் பாய் உண்டுங்க. ஆளுக்கு ஒரு மாடியை கவனிக்கணும். எனக்கு மாடிங்க. ரூம் பாயா? அதற்கு கூட 30 வயதானால்தான் இந்த ஹோட்டலில் வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள் போலும் என்று நினைத்தான் நரேந்திரன். நீ போன போது அவர் எப்படி இருந்தார்? கொஞ்ச நாளாவே கவலையா இருக்காருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருந்தார். ஷேவ் கூட பண்ணாம குளிக்காம வாழ்க்கையை வெறுத்துட்டு வர மாதிரி இருந்தார். கண்ணப்பா இன்லாண்ட் லெட்டர் 2 வேணும் வாங்கியான்னு ரூபா கொடுத்தாரு. எதிர்க்க போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கி கொடுத்தேன். அப்படியே டீயும் வாங்கி குடிச்சாரு. அப்புறம் கதவை சாத்திட்டாருங்க. அப்புறம் வேறு யாரும் அவர் அறைக்குள் போகவில்லையா? நம்ம ஹோட்டல் ஆளுங்க யாரும் போகலைங்க. வெளியால் யாராவது வந்தார்களா? ஆமாங்க. யார்? கண்ணப்பன் பதில் சொல்லாமல் முத்துலிங்கத்தின் மேல் பார்வையை வீசினான். சொல்லுடா என்றார் முதலாளி குரலில் அவர். அந்த அம்மா வந்தாங்க. எந்த அம்மா? வழக்கமா அவரை தேடி வருவாங்க ஐயா. ரோஹிணின்னு பேரு. அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஷோக்கா வருவாங்க. கதவை திறந்துக்கிட்டு உள்ள போவாங்க. அவங்க கையில் ஒரு சாவி கொடுத்து வச்சிருந்தாரு மௌலி ஐயா. இன்னைக்கும் வந்து சாவி போட்டு திறந்துக்கிட்டு உள்ள போனாங்க. எத்தனை மணிக்கு? 4:30 மணிங்க. ஆனால் வெளியே அவங்க வர்றப்போ மணி கிட்டத்தட்ட 6 ஆயிடுச்சுங்க. வெளியே வர்றப்போ களைச்சு போய் வந்தாங்க. உடலெல்லாம் வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. நெத்தி களைஞ்சிருந்துச்சு. நடக்க முடியாமல் நடந்து போனாங்க. உனக்கு எதுவும் சந்தேகம் வரவில்லையா? எப்போ வெளியில் வந்தாலும் களைச்சு போய் தாங்க வருவாங்க. தமாசு பண்ணிட்டு சுறுசுறுப்பாக எப்படிங்க வர முடியும்? நரேந்திரன் வைஜெயந்தியை பார்த்து திரும்பினான். நீயும் நானும் எப்போது தமாஸ் பண்ணுவதை உத்தேசம் என்று காதில் வார்த்தைகளை உரசினான். வைஜெயந்தி முகத்தில் வெடிப்பு, துடிப்பு. உனக்கு எதற்கு அந்த கவலை? எனக்கான ஆள் கவலைப்படட்டும் என்றாள் ஆவேசமாக. ஐயா உங்க 2 பேருக்கும். கண்ணப்பன், அட்டென்ஷன் ப்ளீஸ் என்றார் பால்ராஜ் விரைப்பான குரலில். என் கேள்விகளை விட்டு வேறு இடத்தில் கவனம் வேண்டாம். ஐயோ இல்லைங்கய்யா, கேளுங்க. வெளியே வந்தபோது ரோகிணியின் மீது ஏதாவது விசேஷமாய் கவனித்தாயா? புரியலைங்கய்யா. புடவையில் ரத்தம் கித்தம்? ஐயோ அவங்களா சாமி கொண்டாங்க. கேள்விக்கு மட்டும் பதில் சொல் போதும். அவங்க செஞ்சாலும் செய்வாங்க. நேற்று கூட 2 பேருக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. ரோகிணி அழுதுகிட்டே வெளியே வந்தாங்க. அவங்க நல்ல பொம்பளை இல்லைங்க, மோசமான குணம். அதையெல்லாம் அப்புறம் கேட்பேன், சொல்லலாம்.
இன்றைக்கு ரத்தம் இருந்ததா? இல்லைங்க, கசங்கி இருந்துச்சு புடவை, மற்றபடி வித்தியாசமாக எதுவும் இல்லைங்க. அந்த அம்மாளோட அட்ரஸ் இருக்கிறதா? என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த மாதிரி ஆளுங்களாம் அட்ரஸ் வச்சுக்கிட்டா வருவாங்க? கொஞ்சம் கூட ஐடியா இல்லையா? இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்காங்க, வில்லிவாக்கமோ அம்பத்தூரோ. அவங்க எந்த பஸ்ஸில் போகிறாங்கன்னு ஒரு நாளைக்கு பார்த்தேன். மற்ற ரூம் பாய்ஸையும் கூப்பிடு, நான் பேச வேண்டும். பேசினார்கள், மறுபடி பேசினார்கள், பதில்கள் சொன்னார்கள். ரோஹிணி ரொம்ப அழகு. சந்திரமௌலி அவளிடம் அடிமை மாதிரி இருந்தான். ஒரு லெட்டரை கொடுத்து போஸ்ட் பண்ண சொன்னாருங்க, அப்ப கூட சிரிச்சாரு. அவள் அடிக்கடி தேடிக்கொண்டு வருவாள். சில நாள் ஜாலியாய் வெளியே போய்விட்டு வருவார்கள். சில நாள் இங்கேயே தங்கிக் கொள்வார்கள். ஒரே ஒரு முறை கூட இன்னொரு பெண்ணும் வந்தாள். அவளை தக்ஷா என்று கூப்பிட்டார்கள். அவளை பூர்ணிமா லாட்டரி ஏஜென்சியில் பார்த்த ஞாபகம். புதிதாய் கிடைத்த தகவல் அது மட்டுமே அந்த அறையை சீல் வைத்திருக்கிறோம், யாரையும் கிட்டே விடாதீர்கள் என்றார் பால்ராஜ் முத்துலிங்கத்திடம். வானரேன், நாம் போகலாம். உன்னுடன் சில விவரங்கள் பேச வேண்டும். எங்கே பார்ப்பது? ஜீப்லேயே போகலாம் வாயேன். புல்லட்டை என்ன செய்வது? சரி, ஜீப் பின்னாலேயே வா. நான் பாத்ரூம் வரை போக வேண்டும் பால்ராஜ். நீங்கள் கிளம்புங்கள், நாங்கள் பின்னால் வருகிறோம். பால்ராஜின் முதுகு மறைந்ததும் கண்ணப்பனை ஒதுக்கினான் நரேந்திரன். நைனா, ரோஹிணி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நாளாக கண்டுக்கவே முடியல. போலீஸ் ஆண்ட அட்ரஸ் கொடுத்தா வம்பு, நம்ம கையில் கொடுமா. நீ தான் துப்பறிவியாமே, நீயே கண்டுபிடி என்றான் கண்ணப்பன் விருட்டென்று திரும்பிக் கொண்டு. நரேன், உன் மூக்கு எங்கே? வைஜெயந்தி கலகலவென்றாள். நரேந்திரன் எரிச்சலை அடக்கிக் கொண்டான். நான் சொல்லும் இடத்தில் தேடிப்பார், கிடைக்கும். நரேந்திரன் இடத்தை சொன்னான் ரகசியமாய். சி என்றாள் வைஜெயந்தி அவன் வயிற்றில் குத்தி. பால்ராஜ் சிகரெட்டை ஆஷ்ட்ரேயில் நசுக்கினார். சொல் நரேன், என்னென்ன தோன்றுகிறது உனக்கு? கொஞ்சம் குழப்பமான சாவு பால்ராஜ். தற்கொலை மாதிரியும் இருக்கிறது, கொலை என்றும் தோன்றுகிறது. தற்கொலை என்று ஏன் தோன்றுகிறது? முதலில் அதை சொல். கத்தி குத்தப்பட்டிருந்த கோணம். ரூம் பாய் பார்த்து ஒரே ஒரு பெண் தான் அந்த அறைக்கு போயிருக்கிறாள். அவள் கத்தியால் குத்தி கொலை செய்யும் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாளா தெரியவில்லையே. கொலை என்பதற்கு? கண்ணப்பன் பார்த்தபோது அறைக்கதவு திறந்தே கிடந்தது என்றான். தற்கொலை செய்து கொள்பவன் கதவை கூட மூடாமல் இருப்பானா என்பது முதல் கேள்வி. அப்புறம் ஜன்னல் அருகே பார்த்த வளையல் உடைசல்கள், கட்டிலுக்கடியில் கிடந்த டாலர், ஏதோ போராட்டம் நடந்த மாதிரி இருந்தது அந்த அறை. இன்னொரு விஷயம் கவனித்தாயா நரேன்? என்ன? வைஜெயந்தி உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்தாள். இறந்து கிடந்தவனின் கழுத்தில் ஒரு அடையாளம் இருந்தது, கயிறு இறுக்கிய அடையாளம். நாற்காலி அருகிலேயே ஒரு கயிறும் கிடந்தது, கழுத்தையும் நெரித்திருக்க வேண்டும். போஸ்ட்மார்ட்டமாகி ரிசல்ட் வந்ததும் எல்லாம் புரிந்துவிடும் பால்ராஜ். எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் நரேன். சொல்லுங்கள். அந்த ரோகிணி குட்டியை கண்டுபிடிக்க வேண்டும். போலீஸ் தேடுகிறது என்று தெரிந்தால் ஏதாவது ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டு விடுவாள். நாளை மாலைக்குள் அட்ரஸ் தருகிறேன் பால்ராஜ். மறுபடியும் காலையில் பார்ப்போம். பிஎம் ரிப்போர்ட் தயாராக இருக்கும். குட் நைட். குட் நைட். குட் நைட். பூர்ணிமா லாட்டரி ஏஜென்சி ஏதோ நகைக்கடை போல் ஜொலித்து கொண்டிருந்தது. சினிமா போஸ்டர் அளவுக்கு அதிர்ஷ்டம் எல்லா மாநில பெயரும் போட்டு அழைத்தது. நரேந்திரன் புல்லட்டை நிறுத்தியதும் ஒரு முழங்கால் உயர பையன், வாங்க சார் வாங்க, நாளைக்கு நீங்க லட்சாதிபதி கார்ல வந்து இறங்குவீங்க. அப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் வீசி எறிங்க போதும். இப்ப வாங்க, உங்களுக்கு எந்த ஸ்டேட் சார் வேணும்? சீட்டு வாங்க வரவில்லை நான். ரிசல்ட் பார்க்க வந்தீங்களா சார்? கொடுங்க சார், என் கையில கொடுங்க. நல்ல அதிர்ஷ்டமான கை. போன வாரம் நான் பார்த்த நம்பருக்கு தான் 45 லட்சம் விழுந்துச்சு. ஆர்மி டிக்கெட் சார் 10 ரூபா தான். அடுத்த வாரம் குழுக்கள் இருக்குது. பூட்டான் நாளைக்கு, தமிழ்நாடு இன்னைக்கு. புதுசா ஏதாவது சீட்டு வாங்குங்க சார். முதலாளி எங்கப்பா? நரேந்திரன் குனிந்து பார்த்து கேட்டான். ஏங்க என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நான் தாங்க முதலாளி, தொழிலாளி எல்லாம். தனலட்சுமியில 10,000 விழுந்துச்சு, ஒரு கடையை வச்சுட்டேன். தாட்சாயினி என்று ஒரு பெண் இங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தாலே, அவள்... நீங்களும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? பார்த்தா டீசெண்டா இருக்கீங்க. ஒழுங்கா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சம்சாரத்தோட இருக்கிறத விட்டுவிட்டு இதுங்க பின்னாடிலாம் சுத்தாதீங்க சார். அட்வைஸ்க்கு தேங்க்ஸ்ப்பா. இப்போது அந்த அம்மாளை எங்கே பார்க்கலாம், அதை சொல். அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன் சார். வீட்டு அட்ரஸ் தரேன், போய் பாருங்க. வீடு இருக்கிறதா அவர்களுக்கு? வீடுனா அது ஒரு ஹாஸ்டல் மாதிரி சார். 30 பொம்பளைங்க ஆளுக்கு ஒரு ரூம்ல இருப்பாங்க. அதோ மஞ்சளா தெரியுது பாருங்க, அந்த கட்டிடம் தான். நரேந்திரன் புல்லட்டை ஸ்டாண்டில் இருந்து எடுத்தான். சார், பூட்டான் ஒன்று வாங்கிக்கோங்க சார். காம்பவுண்டில் மேலே கண்ணாடி பதித்திருந்தார்கள்.
ஆனால் அதை பார்த்து யாராவது பயந்து விட போகிறார்களே என்று கேட்டே இல்லாமல் திறந்து கிடந்தது. வாசல் வழியே 10 டன் ட்ரக்கை சுலபமாய் ஓட்டலாம். ஏதோ ஒரு நூற்றாண்டில் அடித்த மஞ்சள் சுண்ணாம்பு அங்கங்கே மழைக்கு ஒதுங்கியிருந்தது. போர்ட்டிகோ என்று ஒரு அமைப்பு, அது தாண்டியதும் வராண்டா. வராண்டாவில் ஏலத்தில் எடுத்த மேஜை நாற்காலி போட்டு ஒரு பெண். கண்ணாடி முகத்தில் பாதியை மறைத்தது. யார் வேண்டும்? தாட்சாயினி. கஸ்டமருங்கெல்லாம் இங்கே தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, கருமம் என்று அவள் ரகசியமாய் முணுமுணுத்தது அண்ணா நகர் வரை கேட்டது. அவங்க இல்ல, வெளியே போயிருக்காங்க. எப்போ வருவார்கள்? வருவாங்க, சில நாளைக்கு வரவே மாட்டாங்க, அதையெல்லாம் சொல்ல முடியாது. அவள் மேஜை மேல் ஒரு ஹோட்டல் பொட்டலம் திறந்து கிடந்தது. பாதி கழித்த வடை ஒன்று சட்னியில் தோய்ந்திருந்தது. காகம் ஒன்று மரத்தின் மீது அமர்ந்து ஏக்கத்தோடு காத்திருந்தது. படிகளில் யாரோ தடதடவென்று வேகமாய் இறங்கும் சப்தம் கேட்டது. நரேந்திரன் நிமிர்ந்தான். சூரிய பிரகாசம் போல ஒரு பெண் கத்திரிப்பூச் சேலையில் இறங்கிக் கொண்டிருந்தது. ரோஹிணி, கவாமா என்று கூப்பிட்டது மேஜை பெண். நரேந்திரனின் இதயம் தொண்டை வரை குதித்தது. தக்ஷாவை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்க, வந்து என்னான்னு கேளு. ரோஹிணி மெல்ல நெருங்கி வந்தாள். அவள் முகத்தில் கலவரம் புரண்டு இருந்தது. கண்களை தாழ்த்தி கொண்டு நின்றாள். 5.5 அடி உயரம், எல்லாம் கச்சிதமான அளவுகள். நீங்கள்தான் ரோஹிணியா? நரேந்திரனின் குரல் எழும்பாமல் சதி செய்தது. தாட்சாயினி வேலைக்கு போயிருக்கிறாள், சாயந்தரம்தான் வருவாள். நீங்கள் யார்? உண்மையில் நான் உங்களைத்தான் தேடி வந்தேன். பளீரென நிமிர்ந்தாள். என்னையா? எதுக்கு? வெளியே போய் பேசுவோமே. யார் என்று தெரியாமல் நான் வருவதா இல்லை. என் பெயர் நரேந்திரன், சந்திரமௌலியின் நண்பன். சொல்லிவிட்டு அவள் முகத்தை ஆராய்ந்தான். மழை நின்ற வானம் போல சற்று இருண்டு இருந்தது. யார் என்று சொன்னீர்கள்? சந்திரமௌலியின் நண்பன். என்ன விஷயம்? நான் அவசரமாய் வெளியே போய் கொண்டிருக்கிறேன். ஆட்சேபனை இல்லை என்றால் என் பைக்கில் ஏறிக்கொள்ளுங்கள். நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது. முடித்ததும் உங்களை சொல்லும் இடத்தில் டிராப் செய்கிறேன். பரவாயில்லை, இங்கேயே சொல்லுங்கள். தனியே பேச வேண்டும் மிஸ் ரோகிணி. சற்று யோசித்துவிட்டு தயக்கத்துடன் சரி. காம்பவுண்ட் அருகே வந்ததும் நின்றாள். சொல்லுங்கள். குரல் குழைந்து வந்தது. சந்திரமௌலி நேற்று அவன் அறையில் கத்தி குத்தி இறந்து விட்டான். வாட்? அவள் முகத்தில் அபிரிமித திடுக்கிடல் இருந்தது. அது மட்டும் இல்லை, கடைசியாய் மௌலியை உயிருடன் பார்த்தது நீங்கள்தான். உங்களை போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. பேத்தல் என்றாள். மௌலி இறந்ததற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? போலீஸ் உங்களுக்கு பதில் சொல்லும் ரோகிணி. அதற்கு முன் மௌலியின் நண்பன் என்பதால் உங்களுக்கு உதவ வந்தேன். எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. போலீஸ் உங்களை கைப்பற்றும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை ரோகிணி. தயவு செய்து என்னுடன் வாருங்கள், நிதானமாய் பேசுவோம். அவள் வானத்தை அண்ணாந்தாள், பூமியை குனிந்தாள். சரி, நேரமாக்காமல் என்னை சீக்கிரம் அனுப்பிவிட வேண்டும். என் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறேன். இங்கேயே இருங்கள். நரேந்திரன் ரோகிணியின் கைகளை தன்னிச்சையாக பார்த்தான். உடையாத சில கண்ணாடி வளையல்கள் சப்தித்தன. நகத்தால் கீறிய மாதிரி 2 செஞ்சிவப்பு கோடுகள் வளையல் மறைக்காத பகுதியில் தெரிந்தன. அவள் திரும்பி நடக்கையில் பின்னழகு உருண்டு திரண்டு ஹிம்சை செய்தது. நரேந்திரன் யோசித்தான். பால்ராஜிடம் அழைத்து போகலாம். மிரட்டாமல் மிருதுவாய் கேட்டால் நிறைய பேசக்கூடும். 2 அடி விட்டு அவளை பின்தொடர்ந்தான். மேஜைக்காரி வடையை முடித்திருந்தாள். மெலிதான மீசை நனைய தண்ணீர் குடித்தாள். நில்லுங்க என்றாள். நீங்க உள்ள போக கூடாது, இங்கே வெயிட் பண்ணுங்க. நரேந்திரன் காத்திருந்தான். நேரம் நழுவியது. நரேந்திரன் காத்திருந்தான். நேரம் ஓடியது. நரேந்திரன் காத்திருந்தான். நேரம் பறந்தது. நரேந்திரனுக்கு சந்தேகம் வந்தது. மேடம், ஹாஸ்டலுக்கு பின்பக்கம் வேறு வழி இருக்கிறதா? ஏன்யா தொந்தரவு பண்ற என்ற பார்வையை அடுத்து அவள் பதில் வந்தது. 2 வழி இருக்கு. ஏன்? கொஞ்சம் ரோஹிணி அறைக்கு போய் அவர்கள் இருக்கிறார்களா இல்லை வெளியே போய்விட்டார்களா என்று பார்த்து சொல்லுங்களேன். அவசியமில்லை என்று இன்னொரு குரல் வந்தது. இப்பதான் ரோஹிணி பின்பக்கமாய் ஒரு ஆட்டோ பிடிக்கிறத பார்த்தேன் என்றாள் குதிரைவால் கொண்டைக்காரி. நல்ல வேளை வைஜெயந்தி இல்லை. இருந்தால் மூக்கிலேயே குத்தியிருப்பாள், முட்டாளே என்று. அவசரமாய் வெளியே ஓடி வந்தான். புல்லட்டை உதைத்தான். பெட்ரோல் விரயமானது. நேரம் வீணானது. ரோஹிணியின் வாசனை கூட கிட்டவில்லை. பங்க்சரான பாராஷூட்டில் இறங்குபவன் போல் உணர்ந்தான். பால்ராஜை பார்த்து PM ரிப்போர்ட் பற்றியாவது விசாரிக்கலாம் என்றது உள்மூளை.
வண்டியை யூ எடுத்து திருப்பினான். பால்ராஜ் சிகரெட்டை வாயில் பொருத்திக் கொண்டு தீப்பெட்டியை தேடிக்கொண்டிருந்தார். மே ஹெல்ப் யூ? நரேந்திரன் டெலிஃபோன் அருகே இருந்த தீப்பெட்டியை அவர் பக்கம் தள்ளினான். வானரேன், என்ன கண்டுபிடித்தாய்? புதிதாய் ஒன்றுமில்லை. நாம் சந்தேகப்பட்டது சரிதான் போல் இருக்கிறது பால்ராஜ். ரோஹிணி பூமிக்கடியில் மறைந்து விட்டாள். பால்ராஜ் ஆர்வத்தோடு நிமிர்ந்தார். இடத்தை கண்டுபிடித்தாயா? பிடித்தேன், கோட்டை விட்டேன். நிஜமாகவா? ஆமாம் பால்ராஜ், ஆனால் கண்டுபிடித்து விடுவேன். அவள் தப்பிக்க முடியாது. பிஎம் ரிப்போர்ட் வந்ததா? வந்துவிட்டது நரேன். நிறைய ஆச்சரியங்கள். சந்திரமௌலி இறந்தது கத்தி குத்தால் இல்லை. பின் கழுத்தில் கயிறு இறுகி மூச்சுக்குழாய் முறிக்கப்பட்டு உயிர் பிரிந்திருக்கிறது. 3:30 4:30 உயிர் போயிருக்கிறது. கத்தி குத்தப்பட்டிருப்பது அப்புறம்தான். ரத்தம் அவ்வளவாக வெளியேறவில்லை. ஒரு கயிறை கண்டுபிடித்தோமே, அதே கயிறு தான் அவனை கொன்றிருக்கிறது. ஆனால் அத்தனை அழுத்தம் ஒரு பெண்ணின் கைகளுக்கு இருக்கும் என்று என்னால் இன்னமும் நம்ப முடியவில்லை. சந்தேகத்துக்காக கத்தியாலும் குத்தியிருக்கிறாள் போல. அவன் முகத்தில், பின்னங்கழுத்தில், கத்தி கைப்பிடியில் என்று நிறைய இடங்களில் கைரேகை கிடைத்திருக்கிறது. மெல்லிய விரல்கள். நிச்சயமாக ஒரு பெண்ணுடையதுதான். ரோஹிணி தான் பால்ராஜ். அவள் கைகளில் வளையல் கீறல்களை பார்த்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நரேன், மௌலி 2 இன்லான்களை கேட்டு வாங்கினானே, அந்த லெட்டர்கள் எங்கே? ஒன்றை போஸ்ட் செய்து விட்டதாய் ரூம்பாய் சொன்னானே, அது யாருக்கு எழுதிய கடிதம்? இன்னொன்று என்ன ஆயிற்று? மௌலியின் வீட்டுக்கு சொல்லிவிட்டீர்கள் இல்லையா? நேற்றைக்கு அவன் அண்ணன் வந்து அடையாளம் காட்டிவிட்டு அழுது விட்டு போனான். அப்பாவுக்கு கல்கத்தாவுக்கு மெசேஜ் போயிருக்கிறது. இன்றைக்கு வருவார். போக வேண்டும். டெலிஃபோன் ஒலித்தது. பால்ராஜ் எடுத்தார். 1 மினிட் என்றார். உனக்கு தான் ஃபோன் என்று நரேந்திரனிடம் நீட்டினார். நரேன், குட் மார்னிங். ஹே வைஜெயந்தி, எங்கிருந்து பேசுகிறாய்? என்னவோ ரகசியமா என்னை விட்டு விட்டு கிளம்பினாயே, என்ன ஆயிற்று? ரோகிணியை கோட்டை விட்டாயே. குரலில் சிரிப்பு கலந்திருந்தது. ஏய், உனக்கு யார் சொன்னது? அது இல்லை முக்கியம். நீ யாரை கை நழுவ விட்டாயோ அந்த ரோகிணி இப்பொழுது என்னிடம். நரேந்திரன் கையில் இருந்த ரிசீவர் துள்ளியது. நிஜமாவா? நம் ஆபீஸில் என் அறையில் பூட்டியிருக்கிறேன். உடனே கைகளை உயர தூக்கி கொண்டு வா. என்னோடு பால்ராஜும் வருகிறார் என்று ரிசீவரை வைத்தான். பால்ராஜ், பச்சி சிக்கிவிட்டது, கிளம்புங்கள். கேமராவின் ஷட்டர் மூடும் நேரத்தில் பால்ராஜ் தொப்பியும் தடியுமாய் நான் ரெடி என்றார். ஹலோ பால்ராஜ் என்றார் ராம்தாஸ் பைப்பை புகைத்துக் கொண்டே. உங்கள் விருந்தாளியை போய் பாருங்கள். விருந்தாளி அடுத்த அறையில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். கால்களை மேலே தூக்கி வைத்துக்கொண்டு முழங்கால்களில் முகம் புதைத்திருந்தாள். காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்தாள். பால்ராஜின் உடுப்பை பார்த்ததும் அரண்டு போனாள். என்ன இதெல்லாம் என்று வார்த்தைகளை தேய்த்து வெளியே விட்டாள். எல்லாம் விவரமாய் பேசத்தானே வந்திருக்கிறோம், ஆரம்பிப்போமா என்றார் பால்ராஜ் தடியை இடது உள்ளங்கையில் தட்டிக்கொண்டே. அதற்கு முன் இவளை நீ எப்படி பிடித்தாய் என்று சொல் வைஜெயந்தி என்றான் நரேந்திரன். அவள் தங்கும் இடத்தை கண்டுபிடித்தேன். அவள் அறையில் தங்கும் அடுத்தவளை கண்டுபிடித்தேன். இவள் ஆபீஸ் முகவரி கிடைத்தது. அங்கேயும் இவள் இல்லை. எந்த கேண்டீனில் சாப்பிடுவாள் என்று கேட்டுக்கொண்டேன். தாட்சாயினி வம்பில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள், உன்னை உடனே கூட்டி வரச் சொன்னாள் என்று சொல்லி ஆட்டோவில் தள்ளி கொண்டு வந்துவிட்டேன். வந்ததிலிருந்து கிளம்ப வேண்டும் என்று அட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறாள். நிறுத்தி வைப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம்? சில உண்மைகள். இங்கேயே சொல்வதானாலும் சரி, இல்லை ஸ்டேஷனுக்கு வந்து சொல்வதானாலும் சரி. என்னை இந்த மாதிரி பலவந்தமாய் பிடித்து வைத்திருப்பதற்காக நான் உங்கள் மீது கேஸ் போடலாம். ஜாக்கிரதை. முதலில் உங்கள் மேல் போடப்போகும் கேஸை பற்றி பேசுவோம் ரோஹிணி என்றான் நரேந்திரன் குறுக்கிட்டு. நீங்கள் கடைசியை சந்திரமௌலியை சந்தித்தது எப்போது? நேற்றைக்கு. எக்ஸாக்டா நேரம் சொல்ல முடியுமா? 4 மணி இருக்கலாம். எத்தனை நேரம் அவரோடு இருந்தீர்கள்? 1.5 மணி நேரம். நீங்கள் கிளம்பும்போது அவர் உயிருடன் தான் இருந்தாரா? ஆமாம். போலீசிடம் பொய் சொல்லாதீர்கள் ரோகிணி. பொய் என்று நான் சொல்லவில்லையே. நீங்கள் 6 மணிக்கு தான் சந்திரமௌலியின் அறையை விட்டு கிளம்பியதை பார்த்த சாட்சிகள் இருக்கிறது ரோகிணி. இருக்கட்டுமே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி சந்திரமௌலி 4:30 மணிக்கு இறந்திருக்கிறார். நீங்கள் அப்போதும் அதற்கப்புறமும் அந்த அறையில் இருந்திருக்கிறீர்கள். நான் கிளம்பும் வரை சந்திரமௌலி உயிருடன் தான் இருந்தார். சரி, உங்களுக்கு அங்கே என்ன வேலை? அவரோடு எனக்கு தொடர்பு இருந்தது, போனேன். எந்த மாதிரி தொடர்பு? உங்களுக்கு நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை போக விடுங்கள். இதோ இதற்கென்ன பதில் சொல்கிறீர்கள்? பால்ராஜ் மெலிதான பஞ்சு பேப்பர் ஒன்றை பிரித்து காட்டினார். சின்ன சின்ன நகத்துண்டுகள் சைஸுக்கு கண்ணாடி வளையல் உடைசல்கள். அதனால் என்ன? சந்திரமௌலியின் அறையில் இதை கண்டெடுத்தோம் ரோகிணி. நான் அந்த அறைக்கு போகவில்லை என்று சொன்னேனா என்ன?
வளையல் என்ன, என்னுடைய செயின் டாலர் ஒன்று கூட அங்கே எங்கேயோ கிடைக்கும். கிடைத்ததா? சாமர்த்தியமாக பேசுவதாக நினைக்கிறீர்கள். போலீஸோடு விளையாடாதீர்கள் என்றார் பால்ராஜ் சற்று உஷ்ணமாக. நான் விளையாடியது சந்திரமௌலியுடன். அந்த நேரத்தில் டாலர் கழன்றிருக்கலாம், வளையல்கள் உடைந்திருக்கலாம். இதற்காக எல்லாம் என்னை அரசு செய்ய முடியுமானால் செய்து கொள்ளுங்கள். ஆதாரம் இல்லாமல் நாங்கள் வரவில்லை ரோகிணி. இந்த கடிதத்தை பாருங்கள். பால்ராஜ் நீட்டிய போஸ்ட் கார்டை நரேந்திரனும் முதல் முறையாக பார்த்தான். சந்திரமௌலியின் ஆத்மா சாந்தி அடைவதாக. அவனை கொன்றுவிட்டு வந்து இரவு பாத்ரூமில் பாவாடையில் இரத்தக்கரையை அலசிக் கொண்டிருந்த ரோஹிணியை இறைவன் தண்டிப்பானாக. இரவு தூக்கத்தில் அவள் உளறியதே எல்லாம் நிஜமா என்று போலீஸ் துப்பு துலக்கி கண்டுபிடிக்குமா, இல்லை அவள் மார்பையும் இடுப்பையும் பார்த்து மயங்கி விடுதலை செய்து விடுமா? கையெழுத்து குண்டு குண்டாய் இருந்தது. மொட்டை கடிதம் என்றாள் ரோஹிணி. கையொப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அத்தனையும் பொய் என்று உங்களால் மறுக்க முடியுமா ரோகிணி? நிஜம் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா இன்ஸ்பெக்டர்? நிச்சயமாய் என்றார் பால்ராஜ் வெற்றி புன்னகை காட்டி. மௌலியின் வயிற்றில் சொருகியிருந்த கத்தியில் அழுத்தமாய் ரேகைகள் கிடைத்துள்ளன. உங்கள் ரேகைகளோடு ஒப்பிட்டு தீர்மானிப்பது கஷ்டமில்லை. நோ என்று கத்தினாள் ரோஹிணி. 2 கைகளையும் முதுகுக்கு பின்னால் மறைத்துக் கொண்டாள். நான் என் கைரேகைகளை தரமாட்டேன். இறகு போட சொல்லி மயிலை கெஞ்சும் மனிதர்களை போலீசில் சேர்ப்பதில்லை ரோகிணி. நிஜத்தை நீங்களாக ஒப்புக்கொள்வது நல்லது. ரோஹிணி தலையை குனிந்து கொண்டாள். முதுகு குலுங்கியது. விம்மல்கள் வெடித்தன. பேச வாய் திறந்த நரேந்திரனை சைகை செய்து அடக்கினார் பால்ராஜ். அழட்டும். 3-4 நிமிடங்களுக்கு பின் ரோஹிணி நிமிர்ந்தாள். கன்னங்களையும் கண்களையும் துடைத்துக் கொண்டாள். இனிமேல் நான் மறைப்பதா இல்லை. உண்மைகளை உங்களிடம் சொல்கிறேன். வைஜெயந்தி, எழுதிக்கொள். ரோஹிணி நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். விட்டத்தை வெறித்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். கொஞ்ச நாட்களாவே எனக்கும் மௌலிக்கும் அடிக்கடி தகராறு வந்தது. அவனை தவிர வேறு எந்த ஆண் பிள்ளையையும் நான் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது என்று கண்டிஷன் போட ஆரம்பித்தான். நான் எப்போதோ விரும்பி அவன் போட்டோ எடுக்க சம்மதித்த சில அந்தரங்க போட்டோக்களை வெளியே விட்டு என் மானத்தை வாங்கி விடுவேன் என்று மிரட்டினான். அதற்காக என் சுதந்திரத்தை நான் இழக்க விரும்பவில்லை. என் கழுத்தில் தாலி கட்டாத ஒருவன் என் மீது உரிமை கொண்டாடுவதில் அர்த்தமில்லை. என்னை மறந்துவிடு, அந்த போட்டோக்களை கொடுத்து விடு என்று அவனிடம் கெஞ்சினேன். அவன் மறுத்தான். மறுபடி மிரட்டினான். அவன் உயிரோடு இருந்தால் எனக்கு ஆபத்து என்ற நிலைமைக்கு என்னை தள்ளினான். நேற்று அவனை தேடிக்கொண்டு போனேன். பசப்பு வார்த்தைகள் பேசினேன். இனி உன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தேன். நம்பினான். ஆசையை அடக்க முடியாமல் என்னை கட்டிலில் தள்ளினான். ஆண்டு முடிக்கும் வரை காத்திருந்தேன். அவன் ஆழ்ந்து தூங்கியவுடன் என் கைப்பையிலிருந்து கொண்டு போயிருந்த சுருக்கு கயிற்றை எடுத்தேன். தூங்கும் அவன் கழுத்தில் போட்டு இறுக்கினேன். திமிரினான், போராடினான். அந்த போராட்டத்தில் என் வளையல்கள் உடைந்தன. என் டாலர் தெறித்து போய் விழுந்தது. ஆனால் எதிர்பாராத என் பலத்தில் அவன் செயலிழந்து போனான். அவன் மயக்கமான பின்னாலும் எனக்கு திருப்தி வரவில்லை. கத்தியை எடுத்து அவனே குத்தி கொண்ட மாதிரி ஏற்பாடு செய்தேன். அவிழ்த்து போட்ட புடவையை உடம்பில் சுற்றி கொண்டு வெளியே வந்து விட்டேன். கதவை சாத்தி விட்டு வந்திருக்கலாம். சாத்தாமல் வந்தது என் தப்பு என்று பேப்பரில் படித்ததும் தான் தெரிந்தது. சாத்தி இருந்தால் மட்டும் கண்டுபிடிக்க இன்னும் 1 நாள் அதிகமாய் ஆயிருக்கும். அதற்குள் நானே போய் கதவை திறந்து ஐயையோ யாரோ கொன்று விட்டார்கள் என்று கத்தி இருப்பேன். அவசரத்தில் விட்டு வந்த தடயங்களை அழுத்தியிருப்பேன். இந்த வாக்குமூலத்தில் ஒரு கையெழுத்தை போடுங்கள் ரோகிணி. மன்னிக்க வேண்டும். நான் சொன்னதெல்லாம் பர்சனலாகத்தான். கோர்ட்டுக்கு வேண்டுமென்றால் நீங்களே நிரூபிக்க வேண்டும். எந்த வாக்குமூலத்திலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். விளையாட்டு வேண்டாம் ரோகிணி. எனக்கு விளையாட எத்தனையோ ஆட்கள் கிடைப்பார்கள். உண்மையில் காத்து கிடக்கிறார்கள். உங்களோடு எனக்கு அவசியமில்லை இன்ஸ்பெக்டர். சந்தேகத்தின் பேரில் உங்களை அரசு செய்ய உரிமை உண்டு. சந்தேகம்தானே? எப்படி நிரூபிக்கிறீர்கள் பார்ப்போம். நரேந்திரன் வெகு ஆச்சரியமாய் அவளை பார்த்தான். சமுத்திர அலை மாதிரி என்ன இத்தனை வேகம் இவள் வார்த்தைகளில்! நியான் விளக்கு போல ஆமாம் என்கிறாள், இல்லை முடிந்தால் நிரூபி என்கிறாள். பால்ராஜ் முகம் மரம் போல் கடுமையானது. கமான், ஃபாலோ மீ என்றார். தேங்க்யூ நரேன். தேங்க்யூ வைஜெயந்தி. குட் பை. அப்புறம் உங்களை பார்க்கிறேன் பால்ராஜ் என்றான் நரேந்திரன். இன்ஸ்பெக்டரும் ரோஹிணியும் ஜீப்பில் ஏறி மறைந்ததும் அறைக்கு மறுபடி வந்தான். கிரேசி கேர்ள் என்றான். சரியான ராட்சசி.
வைஜெயந்தி இன்னமும் அதிர்ச்சி நீங்காதவளாய் பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் கண்களில் மின்னல். நரேன், லுக்! ரோஹிணியின் கைப்பை நாற்காலியில் வீசி எறிந்த வாக்கில் கிடந்தது. இன்ஸ்பெக்டரோடு கிளம்பி போகும் அவசரத்தில் மறந்துவிட்டாள். அப்படியே எடுத்துக்கொண்டு தாசின் அறைக்கு வா என்றான் நரேந்திரன். பால்ராஜ் போய்விட்டாரா? போய்விட்டார் தாஸ், அந்த பெண்ணையும் இழுத்துக்கொண்டு. தாஸ், அந்த பெண்ணின் லெதர் பேக் இங்கேயே தங்கிவிட்டது. ராம்தாஸ் மேஜை மீதிருந்த செஸ் போர்டை மடித்து வைத்தார். வைத்திருந்த 4-5 தடிமன் புத்தகங்களில் அதில் ஒன்று வால்மீகி ராமாயணம். ஒதுக்கினார். கொட்டு என்றார். வைஜெயந்தி பையை கவிழ்த்தாள். பிஸ்கெட் துப்பும் மிஷின் போல பொல பொலவென்று 100க்கும் குறைவான ஐட்டங்கள் மேஜையில் பறந்தன. நரேந்திரனின் கண்களை முக்கியமாய் இழுத்து பிடித்தவை 6 விஷயங்கள். ஒரு கத்திரிக்கோள், அதன் வெட்டு சந்திப்பு முனையில் ஒரு நூலிழை கத்தியை செருகி வைக்கும் சான் நீளத் தோளுரை, காலியாயிருந்த தோளுரை, உடைந்து போன சில கண்ணாடி வளையல்கள், எழுதி அஞ்சலில் சேர்க்காத ஒரு இன்லண்ட் லெட்டர், ஒட்டிய பின் பிரிக்கப்பட்டிருந்த லெட்டர், சந்திரமௌலியின் அரைச்சாவி, அட்ரஸ்களை எழுதி வைத்திருந்த ஒரு கையகல நோட் புத்தகம், முக்கியமாய் அந்த கடிதம். முகவரி போலீஸ் ஐஜியை கூப்பிட்டது. அதை எடுத்து படிக்க அவனுடைய முகத்தில் வேகம் நடமாடியது. தாஸ் என்று துள்ளினான். இதை படியுங்கள். கேஸ் முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். இப்போது புது திருப்பம். ராம்தாஸ் நிதானமாய் படித்தார். முகவரியை திருப்பி பார்த்தார். முக்கியமான கடிதம் தான். நீ எதற்கும் மௌலியின் அப்பாவை போய் பார் என்றார். அதற்கு முன் இதிலேயே குடைய வேண்டிய விஷயங்கள் பாக்கி இருக்கிறது தாஸ் என்று அந்த அட்ரஸ் டைரியை எடுத்து பிரித்தான் நரேந்திரன். சந்திரமௌலியின் அப்பா வீட்டில் செட் போடாமல் அரண்மனை காட்சிகள் எடுக்கலாம். அவர் போட்டிருந்த கோட்டை விற்றால் மட்டும் பெசன் நகரில் தைரியமாக ஒரு பிளாட் வாங்கலாம். உள்ளே இழுக்கும் ஆக்சிஜனை கூட பணம் பண்ணுவார் போலிருந்தார். உண்மைதான் என்றார் நரேந்திரனிடம். இன்றைக்கு மதிய தபாலில் தான் அந்த கடிதம் வந்தது. சந்திரமௌலியை கைப்பட எழுதியிருக்கிறான். முட்டாள், அடிமுட்டாள். ஒரு தெருவோர பெண் நாய்க்காக தன் எதிர்காலத்தையே பாழாக்கி கொண்டு விட்டார். நான் அந்த கடிதத்தை பார்க்கலாமா சார்? ஷியோர். பால்ராஜ் மேஜை மேல் நிழல் விழுந்ததும் நிமிர்ந்தார். என்ன நரேன்? ரோஹிணி எங்கே பால்ராஜ்? என்ன விஷயம்? சொல்கிறேன். முதலில் அவளோடு தனியே பேச வேண்டும். புது குழப்பம் ஏதும் இல்லையே. பால்ராஜின் குரலில் கவலை இருந்தது. நான் மட்டும் முதலில் பேசுகிறேன் பால்ராஜ். எப்படியும் விஷயத்தை உங்களிடம் சொல்லாமல் போக மாட்டேன். பால்ராஜ் யோசித்துவிட்டு எழுந்தார். வா, பயமுறுத்தி விடாதே. கடைசி லாக்கப்பில் அவள் இருந்தாள். சுவரோடு மூலையில் ஒன்றியிருந்தாள். நரேந்திரனை பார்த்து ஆச்சரியம் காட்டினாள். பால்ராஜ் நகர்ந்து போனதும் நரேந்திரன், ரோஹிணி, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று மெதுவாய் கேட்டான். அவள் புரியாமல் பார்த்தாள். சட்டை பையிலிருந்து அந்த இன்லாண்ட் கடிதத்தை எடுத்தான். அதை பார்த்ததும் அவள் முகத்து ரத்தம் ஓடி ஒளிந்தது. எதற்காக போய் சொன்னீர்கள் ரோஹிணி? அந்த கடிதத்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள் ப்ளீஸ், ரோஹிணி கெஞ்சினாள். நோ, முதலில் எனக்கு விளக்கம் கொடுங்கள். இந்த கடிதம் ஐஜிக்கு சந்திரமௌலி எழுதி வைத்தது. இதை ஏன் எடுத்து மறைத்து வைத்தீர்கள்? சந்திரமௌலி தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்க நீங்கள் தான் கொலை செய்த மாதிரி ஏன் ஏமாற்ற நினைத்தீர்கள்? ரோஹிணியின் கண்களில் நீர் திரண்டது. தயவு செய்து என்னை காப்பாற்றி விடாதீர்கள் நரேந்திரன். குரல் விசும்பியது. எனக்கு தூக்கு தண்டனை கிடைத்தால் தான் நிம்மதி. அதுதான் ஏன் என்கிறேன். என்னிடம் சொல்லுங்கள். சொல்கிறேன், ஆனால் ஒரு சத்தியம் செய்து கொடுங்கள். என்னவென்று? என்னை காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்டீர்கள் என்று. அந்த கடிதத்தை என்னிடமே திருப்பி கொடுத்து விடுவீர்கள் என்று. என்ன ரோஹிணி இது? சத்தியம் செய்தால் மட்டும் சொல்வேன் என்று மனதிற்குள் சொன்னான். சத்தியம் என்றான் தர்மர் மாதிரி. ஆபத்துக்கு பாவமில்லை. நான் சராசரி பெண்ணாகத்தான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். தக்ஷா என்னை மாற்றினாள். ஆண்கள் என்ற சபலத்துக்கு இழுத்து விட்டாள். அப்படி மாட்டியவர் தான் சந்திரமௌலி. என்னுடைய பழைய விவகாரங்களை எல்லாம் மறந்துவிட தயாராகியிருந்தார். என் மீது உயிரையே வைத்திருந்தார். கொள்ளை கொள்ளையாய் பணம் காலடியில் இறைந்திருந்த போதும் என்னை தினமும் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு சாதாரண ஹோட்டலில் தங்கிக் கொள்ள கூட சம்மதித்தார். ஒன்றை மட்டும் அவர் அடியோடு வெறுத்தார். நான் இன்னொரு ஆண் கூட பழகக்கூடாதென்றார். நான் உன்னை ஆசைக்காக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. ஊரறிய உன்னைத்தான் என் மனைவியாக்கப் போகிறேன். நீ மற்ற உறவுகளை எல்லாம் துண்டித்துக்கொள் என்றார்.
இதைவிட எனக்கு அருமையான வாய்ப்பு வந்திருக்க முடியாது, உண்மைதான். ஆனால் என்னால் அடிப்படை குணத்தை மாற்றிக்கொள்ள முடியாமல் மற்றவர்களோடு சுற்றி மௌலியிடம் ஒரு நாள் மாட்டிக்கொண்டேன். எக்கச்சக்கமாய் சண்டை போட்டார். அந்த கோபத்துக்கு பின்னால் அவருக்கு என் மீது இருந்த ஆசையும் காதலும் எனக்கு புரியாமல் இல்லை. இருந்தாலும் மறுபடி மாட்டிக்கொண்டேன். இந்த முறை அவருடைய கோபம் பெரிதாகவே வெடித்தது. இதுதான் கடைசி எச்சரிக்கை. அடுத்த முறை நீ இப்படி செய்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்றார். நான் எவ்வளவு கட்டுப்பாடாய் இருக்க முயன்றேன். ஆனால் இம்முறையும் தோற்று போனேன். முந்தா நாள் சாயந்தரம் அவரிடம் கையும் களவுமாய் பிடிபட்டேன். இரவு முழுக்க தூங்காமல் யோசித்தேன். அவரிடம் மன்னிப்பு கேட்டு காலில் விழலாம் என்று ஹோட்டலுக்கு போனேன். ரோஹிணி மூச்சு வாங்கிக் கொண்டாள். வெளியே எருமை மாடு ஒன்று மாவ் என்று குரல் கொடுத்தது. என்னிடம் இருந்த சாவியை போட்டு கதவை திறந்தேன். அதிர்ந்தேன். சந்திரமௌலி கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தார். நான் அங்கேயே மயக்கமாகிவிட்டேன். விழிப்பு வந்ததும் வெகு நேரம் அழுதேன். என்னால் தானே இவருக்கு இந்த கதி? எனக்கு என்ன தண்டனை? இந்த தற்கொலையை கொலையாக காட்ட வேண்டும் என்று அப்போதுதான் முடிவு செய்தேன். ஸ்டூல் போட்டு ஏறி கயிற்றை அவிழ்த்தேன். நாற்காலியில் தூக்கி கிடத்தினேன். என் கத்தியை அழுத்தமாய் அவர் மீது பாய்ச்சினேன். கயிற்று வடு கழுத்தில் இருப்பதை பார்த்து சுருக்கிட்ட மாதிரி கயிற்றை வெட்டி போட்டேன். வளையல்களை உடைத்து போட்டேன். மேஜை மீது இருந்த கடிதம் போலீஸ் ஐஜிக்கு எழுதியிருந்தது. பிரித்து படித்தேன். என் சாவுக்கு யாரும் காரணமில்லை என்று பொய் எழுதியிருந்தார். அதையும் எடுத்துக்கொண்டு கதவை பூட்டாமல் வைத்துவிட்டு நழுவினேன். இன்று காலை எனக்கு டிமிக்கி கொடுத்தது. நான் மறுக்கத்தான் கொலை குற்றத்தை இன்னும் நிச்சயமாய் என் மீது போடுவார்கள். தண்டனையும் கூடும். தூக்கில் போட வேண்டும். இங்கே மன்னிப்பு கேட்காமல் விட்டு போனதை சொர்க்கத்திலாவது சந்திரமௌலியை பார்த்து கேட்க வேண்டும். எங்கே என்னை தேடி வராமலேயே போய்விடுவார்களோ என்றுதான் நானே ஒரு மொட்டை கடிதம் கூட எழுதி போட்டேன். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். அந்த கடிதத்தை கொடுங்கள் ப்ளீஸ். நரேந்திரன் அவளை அனுதாபத்தோடு பார்த்தான். ப்ளீஸ் கொடுங்கள், சத்தியம் செய்திருக்கிறீர்கள். அவள் மறுபடியும் அழ ஆரம்பித்தாள். மன்னிக்க வேண்டும் என்றான் நரேந்திரன். சில சத்தியங்களை மீறுவதுதான் தர்மம். அந்த கடிதத்தை அவன் பையில் வைத்துக்கொண்டு பால்ராஜை பார்த்து நடந்தான். ரோஹிணி சிறை கம்பிகளில் மண்டையை மோதிக்கொண்டு அழுகையை தொடர்ந்தாள். சுபா கதைகள்ல இதுவரைக்கும் நீங்க கேட்டது எழுத்தாளர்கள் சுபா எழுதிய சொர்க்கத்தில் சந்திப்போம். இது மோனா மாத இதழில் ஜூன் 1985 வெளிவந்த குறுநாவல். கதை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நடந்த உயிர் சேதம் கொலையா தற்கொலையா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் கொஞ்சம் பெரிய கதை, ஒரு பயங்கர த்ரில்லர் கதை வந்துட்டு இருக்கு. ரிலீஸ் ஆன உடனே தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கையோட அமுக்கி விடுங்க. சுபா கதைகள், ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.